வணக்கம் மக்களே. விக்னேஷ் வினோத் என் பேர். ஏற்கனவே ஒரு வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கிறேன். நான் என்ன போட்டிருக்கேன்னா, விஜய் சார் புதுசாக முதலமைச்சர் ஆக போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு சில அவகாசங்கள் கொடுக்கணும். எதுக்கு என்ன அவகாசங்கள்னா, ஏன்னா அவங்க புதுசு, எல்லாமே புதுசு. அப்படிங்கும்போது அமைச்சராக இருந்து எம்எல்ஏக்களாக இருக்கணும், எல்லாமே புதுசு. விஜய் சாரே அரசியலுக்கு புதுசு. அப்படிங்கும்போது ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் அதை ஒரு சில காலங்கள் கழித்து தான் நம்ம அதை குறை சொல்ல முடியும். அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் நான். அது ஏன் சொல்லினா, அவங்க எல்லாருமே புதுசு. அப்படிங்கும்போது எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு தப்பு நடக்கும், செய்யும், வைக்கும். அது மக்கள் ரீதியாக அவங்களுக்கு செய்யும்போது வைக்கும்போது ஒன்று புரியாது, ஒன்று தெரியாது. அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தப்புன்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா, லைலா மணி அவர்களும் பக்கத்தில் இருக்காங்க, ஒரு எம்எல்ஏ பக்கத்தில் இருக்காங்க. பெரிய கத்தியை வச்சு கேக்கு வெட்டுறாங்க, பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு. ஒரு மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இன்னொரு எம்எல்ஏ என்னென்னா, தஞ்சை அவங்க எம்எல்ஏ விஜய் சரவணன் என்ன சொன்னா, மது போதையில் கையில் பாட்டில் வச்சுக்கிட்டு, பக்கத்தில் உள்ள இந்த சீரட்டை வாயில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொண்டாட்டம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னும் பதவியை அவங்க விஜய் சார் ஏற்றுக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இவ்வளோ ஒரு கெட்ட பேரை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, நான் அது சொன்னது உள்ளுக்குள்ளே ஒரு கையெழுத்து போடுறதோ, ஒரு ஒரு தொகுதிக்கு செய்கிறதோ, முதலமைச்சராகி அவர் ஒரு கையெழுத்து போடுறதோ முன்ன பின்ன லேட்டாகும். அது செஞ்சுட்டு தவறாக இருக்கலாம், செய்ய முடியாமல் இருக்கலாம், சொன்ன விஷயத்தை செய்யாமல் முடியாமல் இருக்கலாம். அப்படிங்கும்போது அந்த தவறை ஒரு ஒரு சில காலங்கள் கழித்து புரிஞ்சுக்கிடுவாங்க, தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதை செஞ்ச மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறது அப்படின்னு அதுக்காண்டி தான் இருந்தேன். இது நீங்கள் நான் முதலமைச்சரே பதவி இருக்கலை, நீங்கள் எம்எல்ஏவே இன்னும் பதவி இருக்கலை, கவர்னர்கிட்ட போய் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்படி வெட்டுறது, கேக்கு வெட்டுறது, மது வச்சு பாட்டில் வச்சுட்டு பப்ளிக்காக ஆடுறது, இது எந்த ஒரு டிஎம்கே எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ, ஏடிஎம்கே எம்எல்ஏக்கு அமைச்சர்களோ அதுக்காண்டி அவங்களுக்கு இல்லாமல்லாம் இருக்காது, இருக்கும். மக்களுக்கு தெரியாமல் இருக்கும். தலைவர்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க தலைவர்கிட்ட போகும்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரும். ஏன்னா இது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஜெயலலிதா அம்மாவுடைய அமைச்சரவை, எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவையிலே பார்த்திங்கன்னா, அமைச்சரவை கூட்டம் நடத்தும் போதோ இல்லை சட்டசபைக்கு பேரவைக்கு உள்ளே போகும்போதோ பார்த்திங்கன்னா, அந்த பழக்கம் உள்ளவங்க எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லை 2 நாளைக்கு முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா போய் பேசணும், பக்கத்தில் நின்று பேசணும். அதுபோக அவங்களுக்கு பயப்படுறத விட மக்களுக்கு பயப்படுவாங்க. நாளை இன்னொரு 5 வருஷம் கழித்து அவங்ககிட்ட தான் போய் நிற்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த பயந்து செய்வாங்க. செய்ய மாட்டாங்க, செஞ்சுருப்பாங்க, செய்யத்தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் பயம்னு ஒன்று இருக்கும். அந்த பயத்தை தாண்டி நம்ம ஒரு எம்எல்ஏ இருக்கோம்னா, ஒரு தொகுதிக்கு உண்டான தலைவன். அமைச்சருங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு உண்டான ஒரு தலைவன். முதலமைச்சருங்கன்னா அந்த தமிழ்நாட்டுக்கே ஒரு தலைவர். அப்படிங்கும்போது அந்த தலைவரை பார்த்து நம்ம மக்கள் எதுவும் கற்றுக்கணும், நல்ல விஷயங்களை கற்றுக்கணும், கெட்ட விஷயங்களை தூரத்தள்ளணும். அப்படிங்கிறக்கான தலைவரே அப்படி இருப்பாங்க. இப்போ ஏன் இப்படி ஆரம்பிக்கவே இல்லை. அது ஏன் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க? கொண்டாடுங்க, தெரியாமல் கொண்டாடுங்க. வீடியோ எடுத்து எதுக்கு வெளியில் போடுறீங்க? அது உங்களை பார்த்து 4 பேர் கெட்டு தானே போகிறாங்க. நீங்கள் முந்தியமாக சராசரி ஆள் கிடையாது. ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் மக்கள் இருக்காங்க, 2.5 லட்சம் மக்கள் இருக்காங்க, 1.5 லட்சம் மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுக்கு நீங்கள் ஒரு தலைவர். அந்த தலைவரை பார்த்து மக்கள் கற்றுக்கணும். இப்படித்தான் எம்ஜிஆர் அவங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா அவங்க அப்படித்தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்திருக்காங்க. இல்லை சொல்கிறீங்க, இல்லாமல் இல்லை, எந்த தலைவருக்கு இல்லாமல் இல்லை, இருந்திருக்கு. ஆனால் மக்களுக்கு பயப்படுவாங்க. அந்தந்த தலைவர்களுக்கு, முதலமைச்சர்களுக்கு, அமைச்சர்களுக்கு அந்த எம்எல்ஏகள் பயப்படுவாங்க. நம்ம இப்படி இருந்தால் இது செய்யக்கூடாது, இதுக்கு கெட்ட பேராகும், இது நான் இன்னொரு 5 வருஷம் கழித்து மறுபடியும் போய் மக்கள்கிட்ட நிற்கணும் அப்படின்னு. இது எந்த வகையில் நியாயம்?
நான் சொன்ன தவறுங்கிறது வந்து தவறு நடந்தாலும் அந்த தவறுக்கு நீங்கள் ஒரு இந்த தொகுதியோட எம்எல்ஏனா அந்த தொகுதிக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்று செய்ய முடியாமல் இருந்திருக்கும், மறுபடியும் அதை சொல்கிறேன், செய்ய முடியாமல் இருந்திருக்கும், செய்யக்கூடியதை சில விஷயங்கள் தவிர்த்துக்கிட்டே போயிருக்கும். உடனே எதுவுமே செய்ய முடியாது, ஒரு சில காலங்கள் எடுக்கும். அந்த விஷயத்தில் வந்து தான் காலங்கள் எடுக்கும். அது தப்பு சரிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து தள்ளி போகும். அப்போ அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து எப்போவுமே வந்து டைம் எடுக்கும். அதன் பேரில் தான் நான் ஆரம்பித்தேன். அதே மாதிரி விஜய் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு இதில் ஊரில் மலையில் அந்த ஆட்டம் ஆடியிருக்காங்க. அது பொதுமக்களுக்கு இடைஞ்சல் தானே. ஜெயிச்சிட்டிங்க. முதல்ல வந்து எம்ஜிஆர் அவர்களே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பதவி வரும்போது பணிவும் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல உங்களுடைய ரசிகர்களுக்கும் உங்களுடைய தொண்டர்களுக்கும் அந்த பணிவை கற்றுக் கொடுங்க. மூத்த தலைவரில் இருப்பீங்க. அந்த மூத்த தலைவர் எல்லாருமே வந்து முதல்ல கூப்பிட்டு வச்சு, இல்லை ஒரு வீடியோ எல்லாமே இப்போ வீடியோன்னு ஆகிப்போச்சு. அந்த வீடியோ போட்டு சொல்லுங்கள். சொல்லி இப்போல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம அடுத்து போய் மக்கள்கிட்ட போய் ஓட்டுக்கு நிற்கணும். 2029ன்னு ஒரு தேர்தல் இருக்குது, அங்கே போய் நிற்கணும் மக்கள்கிட்ட போய். இன்னொரு 2.5 வருஷம்தான், 2 வருஷத்தில் ஒரு தேர்தல் வருது, பிரதமர் தேர்தல். அந்த இதுக்கு போய் இங்கே நிற்கணும். 2 வருஷத்தில் 5 வருஷம் கழிச்சு இல்லை, இன்னும் 2 வருஷத்தில் ஒரு தேர்தல் இருக்குது. அந்த தேர்தலுக்கு போய் நிற்கணும்ல மக்கள்கிட்ட போய். அப்போ இப்படி இருந்தீங்கன்னா எப்படி போய் இதை வந்து உங்களுக்கு மக்கள் மனதில் போய் பதவி கையில் கொடுத்தனே இப்போ இதுன்னா, அப்படிங்கும்போது என்ன வகையில் நீங்கள் இதை மாற்றிக்கோங்க. இது தவறு. அதுக்காண்டி இதை வந்து ரொம்ப தவறு மாற்றிக்கிட்டால் நல்ல விஷயம். ஏன்னா மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, உங்களை ஆட்சியில் உட்கார அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு நீங்கள் அடுத்த வட்டம் ஆட்சிக்கு நீங்கள் வரணும்னா அது உங்களுடைய செயல்பாடுகளில் மட்டும்தான் இருக்கும். எம்ஜிஆர் அப்படித்தான் மாறி மாறி வந்ததுக்கு காரணமே அதுதான் காரணம். அவருடைய வரலாறும் அதுதான் சொல்லுது. நீங்களும் ரசிகர்களும் சரி, நீங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்காண்டி மற்றவங்களை இழிவாக பேசுகிறதோ, மற்ற கட்சி முன்னாடி ரொம்ப கேவலமாக நினைக்கிறதோ, கேவலமாக பேசுகிறதோ கூடாது. இதை கொஞ்சம் நீங்களும், ஏன்னா உங்களை வையக்கூடாதுன்னு எப்படி சொல்கிறாங்களோ நானும் சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் நடந்துக்கணும். நீங்களும் வந்து ஜெயிச்சங்கிறதில் வந்து மற்ற கட்சிக்காரங்க ரொம்ப இழிவாக பேசுகிறதுக்கு பேசணும். அதுக்காண்டி தரக்குறைவாக பேசக்கூடாதுங்கிறேன் நான். யாரையுமே இந்த உலகத்தில் எல்லாருமே சமம்தான். அதைத்தான் நீங்களும் வச்சுருக்கீங்க. திருவள்ளுவர் எழுதுனதை நீங்களும் வச்சுருக்கீங்க, பிறப்போருக்கும் எல்லாருக்கும் உயிருக்கும் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு ஜீவராசியும், நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை, இதை பார்க்குறவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ஒருத்தங்களுக்கு இருக்கும், ஒருத்தங்களுக்கு இருக்காது. ஒருத்தங்க இயற்கையை நம்புவாங்க, ஒருத்தங்க கடவுளை நம்புவாங்க, சரிங்களா? ஆனால் இயற்கை நம்புகிறவங்கனாலும் நம்ம இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்ந்து தான் வரும். வேறு என்ன சொல்கிறது? இங்கே கொஞ்சம் மாற்றிக்கிட்டு நல்லாட்சி கொடுப்பீங்க நம்புகிறோம். சரி, நன்றி வணக்கம். மக்களுக்கு நன்றி வணக்கம்.